நான் தான் கால் பண்றேன்னு சொன்னல, ஏன் மும்பைக்கு வந்த? நீ தான் காலே பண்ணலையே, அதனால மீட் பண்ண வந்துட்டேன். என்ன பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஏன் இஷ்டத்துக்கு ஒன்றும் வரல, போலீஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க. என்னோட லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் பார்க்க வந்துட்டேன். அவினாஷ், நீ தான் சாகத்தை கொன்னியா? என்ன வளரன்னு உனக்கு தெரியுதா? அவ என்னோட பொண்ணு. டெட் பாடியை பார்த்துட்டு தான் வரேன். ஆனா நீ இத பாரு, என் மைண்டு சரியா வேலை செய்யல. நான் உன்னை அப்புறமா பார்க்கறேன். போ. இல்ல, சொல்றத கேளு. சாரி, கொஞ்சம் நில்ல. கடந்த வருஷம் நம்மளோட சேல்ஸ் மெட்ரோ சிட்டில நல்லா நடந்திருக்கு. ஆனா பால் பிரைவேட் லிமிடெட் டார்கெட்ஸ் ஸ்மால் டவுன்ஸா இருந்திருக்கு. அதனால சேல்ஸ் ஸ்கிரிப்டை கொஞ்சம் நான் மாத்திருக்கேன். நீ இதை மெயில் பண்ணிடு, சரியா? ஹலோ. ஜான்வி. இல்லை, நான் இன்னும் பண்ணல. அட, இங்கே 3 மணி ஆயிடுச்சு. சரி, நீ போ. நான் சொன்னதை செய், உனக்கு நான் மெயில் பண்ணிடுறேன். ஓகே அவினாஷ். நான் மீட்டிங்கில் இருக்கேம்மா, உனக்கு அப்புறமா கால் பண்ணுறேன். ஓகே, பாய். சந்தியா, நீ தான் டீம் லீடர். டீம் 6 மணிக்கு கூப்பிடணும்னா நீ கூப்பிடு. நாளைக்கு ஈவினிங்குள்ள பிரசன்டேஷன் ரெடியா இருக்கணும். இன்னைக்கு என்ன சார் லேட் ஆயிடுச்சு? ஜான்வி, நான் எவ்வளோ நேரமா காலிங் பெல் அடிக்கிறேன், வந்து திறக்க வேண்டியதானே? ஜான்வி, ஜான்வி, நீ எங்க இருக்க? அவினாஷ், இன்னைக்கு டின்னருக்கு போகலாமா? இன்னைக்கு இல்லை ஜான்வி, இன்னைக்கு வேலை அதிகமா இருக்கு. இன்னைக்கு முடியாது. நேத்து நடந்த சண்டைக்காக இப்பவும் அப்செட்ல இருக்கியா? அப்செட் அல்ல ஜான்வி, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. கிளைண்ட்டுக்கு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். அப்பதான் அவன் கூட நாக்பூர் வர முடியும். நீ ஜாலியா இருக்க வேலை பார்க்குற. உன் ஆசைகளை நிறைவேற்ற நான் வேலை பார்க்கணும்ல. ஒன்று உன் கூட டின்னருக்கு வரணும், இல்லைன்னா வேலை பார்க்கணும். என்ன இது? நான் சும்மா பேச்சுக்கு தான் கேட்டேன். நீ பிஸியா இருந்தா பரவாயில்ல. அதோட வா. இல்ல, நான் கொஞ்சம் லேட்டா போவேன். ஓகே. வணக்கம் சார். வணக்கம். இந்த பாரு பிரதீக், 2 வருஷமா உனக்கு கவுன்சில் பண்றேன். இன்னும் 2 வருஷம் பண்ண முடியும். ஆனா அடுத்து லைஃப்ல என்ன பண்ண முடியும்னு நீ தான் டிசைட் பண்ணணும். நீ லைஃப்ல எல்லாத்தையுமே கிராண்டடா எடுத்துக்கிற. இப்போ உன்னோட ஃபாதரோட கம்பெனியை ஹேண்டில் பண்ற. ஈஸியா கிடைச்சிருக்கு. லைஃப்ல பல விஷயங்கள் ஈஸியா கிடைச்சிருக்கு. அதனால நீ ஸ்ட்ரகிளே பண்ணல. யூ நீட் டு ஸ்ட்ரகிள் இன் யர் லைஃப் நவ். அண்ட் உண்மையான ஸ்ட்ரகிளை பார்த்தன்னா இந்த சின்ன சின்ன விஷயங்களை நீ அலட்சியப்படுத்திடுவ. உன் ஃபியூச்சர் நீ கவனி, பாஸ்ட்ல வாழாத. அவினாஷ், நீ லஞ்ச் டைம்ல முடிச்சிடு. ஹலோ.
நீ ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற? எதுக்காக பழி வாங்கிட்டே இருக்க? அட எங்க நேரா உள்ள நுழையிற? வெளியே போ முதல்ல. நான் ரொம்ப பொறுமையா உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கேன். அவுட் ஆஃப் த கோர்ட் செட்டில்மெண்ட் பண்ணிக்கலாம்னா புரியாதா உனக்கு? உன்னோட சிஸ்டர் கேரக்டர் சரியில்லை. ஆனா நீ என் பையனை குறை சொல்ற. இருங்க பிரதாப் சார். லலிதா அக்காவை குறை சொல்றதால மட்டும் அத்தான் கேஸ்ல ஜெயிச்சிட மாட்டாரு. கோர்ட்டுல கேஸ் போச்சுன்னா உன் அக்காவோட மானம் தான் கப்பல் ஏறும். என்ன நடக்குதோ அதை நாங்க பாத்துக்கிறோம். ஆனா உங்க மிரட்டலுக்கு பயந்து பின்வாங்க போறது இல்ல. இங்க வந்து நாய் மாதிரி குறைக்கிறீங்களே, இதுல இருந்தே உங்க பையனுக்கு தண்டனை கிடைக்கும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால உங்க பையன் எப்ப தப்பு பண்ணிருக்கான்றத நீங்க ஒத்துக்கிறீங்களோ அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஏய் ஜான்வி, நான் ஒன்னும் உன்னோட பேஷண்ட் இல்ல. நீ இங்க கவுன்சிலிங் நடத்தாத. எனக்கு கடைசி தடவை சொல்றேன், செட்டில்மெண்ட் பண்ணிக்கோ, இல்லனா ரொம்ப அனுபவிப்ப. அம்மா சாகத், 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 சாகத். என்னாச்சு அவினாஷ்? சாகத் உன் வீட்ல இருக்காளா? இல்லையே, ஜான்வி இன்னைக்கு கிளினிக்ல இருந்து சீக்கிரமா வந்துட்டா. சோ சாகத் என்கிட்ட வரவே இல்ல. அவினாஷ் என்னாச்சு? எல்லாம் ஓகே தானே? அவினாஷ் ஹலோ ஹலோ. உன் குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா 10 லட்சம் ரெடியா வை. நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு ஆரிய காலனியோட பெரிய கோயிலுக்கு பின்னாடி வரலாம். யார் யார் பேசுறீங்க? யாரு? என் குழந்தை எங்க? குழந்தை எங்க இருக்கோ பாதுகாப்பா இருக்கு. பணத்தை கொடு, குழந்தை 1 மணி நேரத்துல வீடு வந்து சேரும். என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் வந்து பணம் தரேன். என் குழந்தை எதுவும் பண்ணிடாதீங்க, நான் பணம் தரேன். ஹலோ ஹலோ ஹலோ, போலீஸ் ஸ்டேஷன். இந்த குற்றம் ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்னா இருந்து இதை எல்லாரும் அலட்சியப்படுத்தினாங்களா, இல்ல யாரோட கோவம் இந்த அளவுக்கு எல்லாம் மீறி போய் ஜான்விய கொலை செய்ய தூண்டி இருக்கு? சாகத் எங்க இருக்கா? என்ன நிலைமையில இருக்கா? சாகத்தோட கிட்னாப்பர் யாரு? சாகத் அப்பாவோட நம்பிக்கையும் போலீஸ்காரங்களோட உழைப்பும் அவளை பத்திரமா வீடு கொண்டு வந்து சேர்க்குமா? எல்லா ஸ்டேஷன்லயும் இன்ஃபார்ம் பண்ணு. 8 வயசு பொண்ணை கிட்னாப் பண்ணிருக்காங்க. அரை மணி நேரத்துல போட்டோ எல்லா இடத்துலயும் சர்க்குலேட் ஆகணும். சிட்டிக்கு வெளியே போற எல்லா செக்கிங் பாயிண்ட்ஸ், எல்லா வண்டியையும் செக் பண்ணிட்டு தான் வெளியே அனுப்பணும். நம்ம ஸ்பைஸை எழுப்பு, அப்புறம் ஜிஆர்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணு. டெக்னிக்கல் டீம் போயிட்டாங்க. விக்டிம் பேர் ஜான்வி சர்மா, 30 வயசு இருக்கும். சைக்காட்ரிஸ்ட், ஹஸ்பண்டுக்கு ஸ்டார்ட் அப் இருக்கு, மார்க்கெட்டிங் ஃபார்ம். அதாவது கேட்ட பணத்தை பே பண்ணலாம். லெட்ஸ் கோ. அவினாஷ், ஜான்வி பாடியை முதல்ல நீ தான் பார்த்துருக்க. நைட் 11 o'clock வீட்டுக்கு வந்தப்போ அப்நார்மலாக ஃபீல் பண்ணியா? அதாவது கதவு க்ளோஸ் ஆகியோ ஓப்பன் ஆகியோ? ஜான்வி இறந்து போயிட்டா சார். அவளை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. போய் என் பொண்ணை தேடுங்க, கிட்னாப் பண்ணவனை கண்டுபிடிங்க. ஒருவேளை ஜான்வியை கொலை பண்ணவன் கூட சாகத்தை கிட்னாப் பண்ணிருக்கலாம் இல்லையா? ஜான்வியோட கில்லர் கிடைச்சா சாகத்தும் கிடைச்சிருவா. ஜான்வி சைக்காலஜிஸ்ட்ல வீட்டுக்கு எப்போ வருவாங்க? இன்னைக்கு சீக்கிரமாக வந்துட்டா. 2:30க்கெல்லாம் வந்திருக்கா. உடம்பு சரியில்லை, தலைவலிக்குதுன்னு கால் பண்ணி சொன்னா. யார் மேலேயாவது டவுட், ஜான்விக்கு ஏதாவது பகை இல்லை மன வருத்தம், சண்டை இருக்கலாம். அவினாஷ், இப்போ உன்னோட ஃபோன் டேப் ஆகுது. யார் உனக்கு கால் பண்ணாலும் உடனே ட்ரேஸ் பண்ணிடுவோம். ஓகே? யார் கால் பண்ணாலும் அவங்க கிட்ட 30 செகண்டுக்கு மேலே பேச ட்ரை பண்ணு. வீட்டில் இருந்து கேஷ் இல்லை காஸ்ட்லி பொருள் காணாமல் போயிருக்கா? இல்லை, நான் அதெல்லாம் பார்க்கல. இனிதான் செக் பண்ணணும். உனக்கும் ஜான்விக்கும் ரிலேஷன் எப்படி இருந்தது? ஓகே. நீ வீட்டில் இருந்து ஆஃபீஸ்க்கு எப்போ கிளம்புன? எப்பவும் போல 9 மணிக்கு கிளம்பி 9:30க்கெல்லாம் சேர்ந்துட்டேன் சார். ஃபுல் டே ஆஃபீஸில் இருந்தியா இல்லை வெளியே போனியா? வேற எங்கே போவேன்? ஆஃபீஸில் தான் இருப்பேன். என்ன இவ்வளோ கேள்வி கேட்கறத விட்டுட்டு என் பொண்ணை தேடி கண்டுபிடிச்சா ரொம்ப நல்லா இருக்கும். எந்த நம்பர்லேருந்து கால் வந்ததோ அதை முதல்ல ட்ரேஸ் பண்ண பாருங்க. என் பொண்ணை கண்டுபிடிங்க. எவ்வளோ கேள்வி தான் கேட்பீங்க? அவினாஷ சந்தேகப்படுறீங்களா? யாரும் ஃபோர்ஸ் பண்ணி வீட்டுக்குள்ளே நுழையிலையே. சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணு. அவினாஷ் மார்னிங் 9 o'clock கிளம்பி நைட்டு 11 o'clock வந்ததா சொல்கிறான். இது நடந்திருக்கான்னு பாரு. இவன் ஆஃபீஸ்லேயும் கேட்டுப்பாரு, இந்த நேரத்தில் ஆஃபீஸில் இருந்தானா இல்லை வெளியே போயிருந்தானான்னு. தமன், பிளட் ட்ரேசஸ் இருக்கு. இதுதான் மர்டர் வெப்பனாக இருக்கணும். விக்டிம் தலையில் இதால தான் தாக்கி இருக்கணும். பிளட்டை அழிக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்டை அழிக்க பார்த்துருக்கலாம். ஒரு வேலை பண்ணு, இதை ஃபாரன்சிக் டீம்கிட்ட கொடு. ஓகே சார். அவினாஷ், நீ எதுக்காக அமித்தோட பேரை அடிக்கடி சொல்லிட்டு இருக்க?
இது பாரு, நீ என்ன வேணா யோசிச்சுக்கோ. எப்படியும் ப்ராப்பர்ட்டி என் பேர்ல தான் இருக்கு. வீட்டையும் விட்டுட்டு ஜாபையும் விட்டுட்டு நாக்பூருக்கு போயிடவா? எதுக்காக போகணும்? அதுவும் உங்க அம்மா பேர்ல வாங்கின வீட்ல நான் போய் தங்கணுமா? அவினாஷ், என் செக்யூரிட்டி என்ன ஆகும்? நான் எங்க போக? செக்யூரிட்டியா? உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஜான்வி, எல்லாம் உன்கிட்ட தான் இருக்கு. அந்த வீட்ல எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு. நீ தான் சமாளிக்கணும். ஆனா இதெல்லாம் சமாளிக்க பிடிக்காது. உன்னோட கண்ட்ரோலிங் அம்மா கூட என்னால வாழவே முடியாது. மொத்த நாள் இதை சமைச்சு போடு, அதை சமைச்சு போடு, இதை சமாளி, அதை சமாளின்னு. நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஆகிறதுக்காகவா இதை எல்லாமே படிச்சிருக்கேன்? உனக்கு தெரியும், நான் ஒரு கெரியர் உமன். எல்லாரும் கரியர் உமன் தான் ஜான்வி. கல்யாணத்துக்கு அப்புறம் மேனேஜ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் நான் ஏன் உன்கிட்ட ஆர்கியூ பண்றேன்? நீ புரிஞ்சிக்கவே மாட்ட. லைஃபை விட்டு போனா தான் எனக்கு நிம்மதியே கிடைக்கும். அவினாஷ், நான் உன் லைஃபை விட்டு போயிட்டேன்னா நீ தியாகத்தை கண்டுக்காமலே விட்டுடுவ. சார், இது சிசிடிவி கேமரா வயர் உள்ள போகுது. வாங்க. இன்னைக்கு காலையில் தான் இதை கட் பண்ணியிருக்காங்க. 8 மணி வரைக்கும் ஃபுட்டேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் இல்லை. 8 மணி, அதாவது காலையில் அவினாஷ் ஆஃபீஸ்க்கு 9 மணிக்கு கிளம்பும் போது இந்த கேமரா கட் ஆயிருக்கு. கார்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கான். அவினாஷ் காலையில் 9 மணிக்கு கிளம்பி 11 மணிக்கு தான் வந்திருக்கான். நடுவில் வீட்டுக்கு வரலையா? அதோட என்ட்ரி புக்கையும் நாங்கள் செக் பண்ணிட்டு இருக்கோம். அதோட சாகத் மதியம் 2:30 மணிக்கு டியூஷன்லேருந்து வந்துட்டா. அப்புறம் விளையாட போயிருக்கா. அதுக்கப்புறம் நைட்டு திரும்ப 8 மணிக்கு வீட்டுக்கு வந்திருக்கா. அதாவது சாகத்தை நைட்டு 8 மணிக்கு மேலே கிட்னாப் பண்ணியிருக்காங்க. சார், பில்டிங்க்கு வெளியில் கூட்டு போயிருக்காங்க. இது எப்படி சார்? யாருமே பார்க்கல. மயக்க மருந்து கொடுத்துருக்கலாம் இல்லையா? இல்லைன்னா நம்பிக்கையானவன் கூட அவன் இந்த பில்டிங்கை விட்டு வெளியே போயிருக்கலாம். அவினாஷ் இந்த மாதிரி கேஸ்ல புருஷங்காரன் தான் இருப்பான். ஆனா எவிடன்ஸ் இல்லாம நம்மளால அசியூம் பண்ண முடியாது. அதாவது அந்த வயர் இங்க கட் பண்ணப்பட்டிருக்குன்னா அப்போ ஒரு விஷயம் உறுதியாகுது. இந்த ஃபிளாட்ல இருக்கவன் தான் கட் பண்ணியிருக்கான். ஏன்னா வெளியில இருந்து யாராவது உள்ள வந்திருந்தா கார்டு அவனை நோட் பண்ணியிருந்திருப்பான். அப்புறம் சிசிடிவி கேமரால அந்த ஆள் கேப்சர் ஆயிருப்பான். ஏ அனில் சார், அந்த கார்டு அனுப்பு. வணக்கம் சார். ஏண்டா, உனக்கு தெரியாம இங்க வயரை கட் பண்ணிருக்காங்க. இந்த வயரை கட் பண்ணது நீன்னு மட்டும் தெரிஞ்சது உன் விரலை வெட்டிடுவேன். சார், நான் எதுவுமே பண்ணல சார். அவினாஷ் வீட்டுக்கு அடிக்கடி யார் வருவாங்க? சார், ஒரு வேலைக்காரி பார்த்தின்னு வருவா. ஆனா 2 வாரமா அவ கூட வரல சார். ஐயா வேண்டாம்னு சொல்லியிருக்கலாம் சார். அவ டீட்டெயில் என்கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா நான் தரேன் சார். ஏன் இவ்வளோ அவசரப்படுற? எனக்கு ஒன்று சொல்லு. வெளியில இருந்து யாரும் உள்ள வரல, உள்ள இருந்து யாரும் வெளியவும் போகல. அப்ப இங்க ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இந்த வழியா தான் போயிருக்கணும். எனக்கு ஒன்று சொல்லு, இதோட சாவி யார்கிட்ட இருக்கு? சார், சாவி என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. ஆனா அந்த கிரில்லை திறக்க முடியாது. அது எப்பவுமே மூடிதான் இருக்கும் சார். சார், நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் சார். மதியம் 2:30 மணிக்கு பிரதாப் சிங் இங்க வந்திருந்தாரு. மேடமை மீட் பண்ண அவரோட என்ட்ரி இருக்கு சார். உங்களுக்கு காட்டவா? ஜான்வியோட அக்கா லலிதா, அவங்க மாமனார் தான் பிரதாப் சிங். நேத்து மதியம் சண்டை போடுற சத்தம் எனக்கு நல்லா கேட்டுச்சு. வெளியே வர கேட்டுச்சு. எது விஷயமா சண்டை? ஏதாவது மன கஷ்டமா? லலிதாவோட மர்டர் கேஸ்ல லலிதாவோட ஹஸ்பண்ட் தரம் அவரை ஜெயில போட்டாங்க. ஜான்வி தான் மர்டர் கேஸ் போட்டிருந்தா. அதோட சார், சாகிறதுக்கு முன்னாடி லலிதா ஜான்விக்கு கால் பண்ணியிருந்தா. பேஷண்ட்டை பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, ஆனா இன்னைக்கு ஒரு பேஷண்ட் வந்தான். மை காட், அவனை பத்தி நான் என்ன சொல்ல? லலிதாக்கா, எப்படி இருக்க? எனக்கு ரொம்ப வலிக்குது. அங்கேயே செத்துருவேன் ஜான்வி. என்னக்கா உளற? என்னாச்சு? வேண்டாம் தருண், நீ என்ன ஒன்றும் பண்ணாது. என்னாச்சு? அக்கா, ஹலோ ஹலோ அக்கா, அக்கா ஜாகத்தை கொஞ்சம் பாத்துக்கோ, நான் இப்ப வந்துடுறேன். ஏய், என்னாச்சு சொல்லிட்டு போயேன். அக்கா தான் மறுபடியும் ஃபோன் பண்ணியிருந்தா. தர்மா தான் ரொம்ப அடிக்கிறாரு போல இருக்கு. நான் போயிட்டு வரேன். ஜான்வி, லலிதா அக்கா. அதிகமா எனக்கு எதுவும் டீடைல்ஸ் தெரியாது. ஆனா ஜான்வி மர்டர் கேஸ் போட்டிருந்தா. ஆனா தரம் அது சூசைட்னு சொன்னான். அதனால அவனுக்கு பெயிலும் கிடைச்சிருந்தது. இதுக்கு மேல உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்க விஜய் கிட்ட கேட்டுக்கோங்க. அவன் ஜான்வியோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவன் இங்கதான் இந்த ஃபிளாட்ல தான் தங்குறான். அவனுடைய நம்பர் உங்ககிட்ட இருக்கா? இருக்கு சார். கொடுங்க, எடுத்துட்டு வரேன். 44459. தேங்க்யூ. என்ன அவினாஷ், பேக் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்ட? ஆஃபீஸ். உன் மனைவியே கொண்டிருக்காங்க, குழந்தைய கடத்தியிருக்காங்க. ஆனா நீ ஆஃபீஸ் போற. நீங்க வந்ததுலேருந்து என்ன கேட்டுக்கிட்டே தான் சார் இருக்கீங்க. நான் என் பொண்ணை பத்தி யோசிச்சுக்கணும்ல. 10 லட்சம் எங்கிருந்து வரும்? அதை நான் யோசிக்கணும்ல. எனக்கு பிரசன்டேஷன் இருக்கு. டீல் க்ளோஸ் ஆனாதான் டோக்கன் கிடைக்கும். அவினாஷ்,
நான் ஸ்ட்ராங்கா சஜஸ்ட் பண்றேன், நீ வெளியே போகாத. யாராவது கண்காணிப்பாங்க. எல்லாரும் கண்காணிக்கிறாங்க. டீல் எப்படி முடிய போகுது, இவனுக்கு எப்படி பணம் வரும்னு எல்லாத்தையும் கவனிக்கிறாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க. சாகத்தையும் பொண்ணு தானே, நான் பாத்துக்கிறேன். சார், விஜய் ஃபோன் ஆஃப்ல இருக்கு. நான் ட்ரை பண்ணேன். இந்த அவினாஷ், பிரதாப் சிங், விஜய் 3 பேரோட டீட்டெயில்ஸ் வேணும் சீக்கிரம். அப்புறம் காட், அவனோட பேக்ரவுண்டை செக் பண்ணு. சம்பந்தமே இல்லாத பேரை சொல்லி இன்ட்ரெஸ்ட் காட்டினான். சார், ஜான்விக்கு அமித் வர்மான்னு ஒரு பேஷண்ட் சார். டிவோர்ஸ் கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அவள் ஒய்ஃப் மித்தாலி கூட கோர்ட் ஜான்வியை தான் அப்பாயின்ட் பண்ணியிருந்தாங்க சார். அமித், மித்தாலி, கவுன்சிலிங் முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. டிவோர்ஸ் கொடுக்கலாம்னு நான் கோர்ட்க்கு ரெக்வெஸ்ட் கொடுக்க போறேன். ஆனா யோசிக்கிறதுக்கு இப்போ உங்களுக்கு டைம் தேவைன்னா இல்ல ஜான்வி, ஐ மீன் டாக்டர், நாங்க நல்லா யோசிச்ச பிறகு தான் டிவோர்ஸை ஃபைல் பண்ணோம். ஃபார்மாலிட்டிஸ்க்காக 1 வருஷம் வெயிட் பண்ணோம். இதுவே அதிகம் மேடம். இவ்வளோ நாள் காத்திருக்க பிடிக்கல. இந்த டிஃப்ரென்சஸ்க்கு அப்புறம் பீரியட் தான் நல்லது. இவருக்கு என்ன பண்ணணுமோ பண்ணட்டும், யார் கூட வேணாலும் வாழட்டும். ஐ எம் சாரி ஜான்வி. 6 மாதம் முன்னாடியே டிவோர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா ஜான்வி அமித்தை வெளியே மீட் பண்ணியிருக்கா. பிரதாப் சிங். எஸ். சாகத் எங்க இருக்கா? இந்த கிட்னாப்பிங் மர்டர்ல உங்க கூட யாரெல்லாம் இருக்கா? சாகத்தை கிட்னாப் பண்ணிட்டாங்களா? யாரை மர்டர் பண்ணாங்க? ஓவரா நடிக்காத. பழி வாங்க துடிச்ச ஜான்வியும் மொத்த குடும்பத்தையும் நீ மிரட்டிட்டு வந்த. அதை நான் சும்மா பயமுறுத்த தான் பண்ணினேன். நேத்து நைட் எங்க இருந்த? அதான் சொல்றேன்ல, நான் எதுவும் பண்ணல. பிளானிங்கோட தான் உட்காந்துருக்க இல்லையா? பிளானிங் நான் பண்ணல. அவினாஷும் பிரீத்தியும் பண்ணிருப்பாங்க. பிரீத்தியா? இது யாரு பிரீத்தி? அவினாஷ் அவங்க அம்மா அப்பாவோட அதிகமா மதிக்கிறான். நாக்பூர்ல அவினாஷ்க்குன்னு ஒரு பெரிய வீடு இருக்கு. அங்க இந்த பொண்ணு 22 வயசு இருக்கும். 3 வருஷமா தங்கிக்கிட்டு இருக்கான் ஃப்ரீயா, ரெண்டே இல்லாம. ஆனா அவினாஷ் அவங்க அம்மா அப்பாவை நாக்பூர்ல ஒரு சின்னதா வீட்டுல தங்க வச்சிருக்கான். உங்க வீட்டுக்கு வெளியில எப்பவுமே ஒரு கான்ஸ்டபிள் இருப்பான். ஊரை விட்டு ஓட முயற்சி பண்ணிராத. சரி, எங்கேயும் போக மாட்டோம். நீங்களும் ஜெயிலுக்கு போயிருக்கணும். தரம் லலிதாக்காவை அடிக்கிற விஷயம் உங்களுக்கும் நல்லாவே தெரியும். ஆனா நீங்க தடுத்ததே இல்ல. ஒரு தடவை நீங்க தடுத்திருந்தாலும் இன்னைக்கு அக்கா எங்க கூட இருந்திருப்பா. ஏய் ஜான்வி, நாங்க அமைதியா இருந்தா தலைமையில ஏறி ஆடுவியா? ரொம்ப அதிகமா துள்ளாத, ரத்த ஆற ஓட வச்சிருவேன். தெரியும் தெரியும். ஜான்வியை கொலை பண்ணியிருக்காங்க, அவ பொண்ணை கிட்னாப் பண்ணியிருக்காங்க. நான் தான் சொன்னேனே, அவங்க ரத்த கண்ணீர் வடிப்பாங்கன்னு. சார், ஜான்வியோட பிஎம் ரிப்போர்ட் வந்தாச்சு. ப்ரிலிமினரி ரிப்போர்ட் படி பார்த்தா மரணம் இரவு 7:30 மணிலேருந்து 8 மணிக்குள்ள நடந்திருக்கு. தலையில் நெத்தியில் அடிபட்ட காயம் இருந்தது. அதாவது ஃப்ளவர் பாட்டால் பின்மண்டையில் அடிச்சிருக்கலாம். அப்புறம் நெத்தி, அது சோத்தில் முட்டியிருக்கலாம். கையில் முதுகில் இழுத்துட்டு போன அடையாளம். அதாவது இறந்த பிறகு பெட்ரூம் வரைக்கும் அவளை இழுத்துட்டு போயிருக்காங்க. ஆனால் மரணத்தோட முக்கிய காரணம் ஸ்ட்ரகுலேஷன். டார்ச்சர் பண்ணாமலே ஸ்ட்ராகுலேட் பண்ணியிருக்கலாம்ல. கில்லர் ஏதோ பழைய பகையை தீர்த்திருக்கிறான். அவினாஷ், நீ டென்ஷன் ஆகாத. உன் பொண்ணு என் பொண்ணு மாதிரிடா. உனக்கு ஏதாச்சும் பணம் தேவைன்னா எனக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி சொல்லிடு, நான் அரேஞ்ச் பண்ணி தரேன். விரேன் சர்மா, ஆர்கிடெக்ட். நான் இவனோட ஃப்ரெண்டு. ரேன்சம் பணத்துக்காக ஹெல்ப் பண்ணுறேன். சொல்லப்போனால் நீங்கள் சரியான முறையில் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலை. இதை பற்றி நான் ஏசிபி கிட்ட கண்டிப்பாக பேசுவேன். அவினாஷ், டோன்ட் வரி, சாகத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ. ஓ, நாக்பூர் வீட்டில் பிரீத்தி 3 வருஷமா வாடகை கொடுக்காம தங்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த வீட்டை ரெண்ட்ல விடுறதுக்காக வாங்கல. ஜான்வி என்னோட பேரண்ட்ஸ் கூட ஷிஃப்ட் ஆக மறுத்தா. அது விஷயமா ஜான்வி கூட சண்டையும் வந்துச்சு சார். நான் ஜான்வியை கன்வின்ஸ் பண்ணியிருந்தா பிரீத்தி அங்கிருந்து போக சொல்லிட்டு என்னோட பேரண்ட்ஸ் அங்கே போக சொல்லியிருப்பேன் சார். பிரீத்தி கூட ஏதாவது சண்டை நடந்ததா? எந்த வீட்டில் தான் நடக்கல. அதுக்காக தன்னோட மனைவியை கொண்டுட்டு தன்னோட குழந்தையவே யாராவது கடத்துவாங்களா என்ன? ஆனால் பிரீத்தியால செய்ய முடியும். அவங்க ப்ரொஃபஷனல் கிட்னாப்பர்ஸ். நீங்க போய் அவங்கள பிடிங்க. இந்த பிரீத்தியும் பிரதாப்பையும் பிடிச்சி எந்த வேலையும் நடக்காது.
ஹலோ அவினாஷ், எப்படி இருக்க? பிரீத்தி எனக்கு கால் பண்ணாதன்னு சொல்லியிருந்தேன்ல, நான் வேற நம்பர்லேருந்து கால் பண்ணுறேன். சரி இருக்கட்டும். சாஹத் பத்தி ஏதாவது தெரிய வந்ததா? எனக்கு தெரியல, அப்டேட் பண்ணுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. எனக்கு கால் பண்ணாத. சொல்லுங்க. டைம் மாறி போச்சு. இன்னைக்கு ஈவினிங் 6 மணிக்கு பூர்வீடு நேஷனல் பார்க்கு பின்னாடி. ஜாகத் கண்ணா, நீ நல்லா இருக்கியாம்மா? ஜாகத், ஹலோ ஹலோ ஹல் ஹலோ ஹலோ. இந்த காலாவது கிடைச்சிருக்கே. கிட்னாப்பர் பண்ண கால் டீட்டெயில் வந்தாச்சு, ஆனால் அது ஃபேக் அட்ரஸ். முதல்ல கால் லொகேஷன் மாஜிவாடா தானா. சாகத்தை கிட்னாப் பண்ணியிருக்காங்க மீரா ரோட்ல இருந்து. ஃபோன் வந்தது மாஜிவாடா தானால இருந்து. ஆனால் ரேன்சம்காக போரிவல்லி நேஷனல் பார்க். கிட்னாப்பர் பயங்கர கன்னிங்காக இருக்கான். எக்ஸாக்ட் லொகேஷனை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஜான்வியோட சிடிஆர் வந்தாச்சு. அமித் வர்மா கூட அதிகமாக பேசியிருக்கிறா. ஃபைனலி வெயிட் பண்ணதுக்கு அப்புறமா டிவோர்ஸ் கிடைச்சிருக்கு. டெய்லி சண்டை போட்டுட்டு இருக்கிறத விட செப்பரேட் ஆகிறது பெட்டர். லைஃப்ல உன்னால முன்னேறி போக முடியும். நீ சவுத் ஆப்பிரிக்கா போயிட, உன் ஸ்போர்ட்ஸ் அட்வென்ச்சர் ஆசையை நிறைவேற்றிக்கோ. அங்கதான் போகணும், ஆனா நான் தனியா போக விரும்பல. ஒரு வேலை பண்ண, நீ என் கூட வாயேன். அவினாஷ்க்கு தெரிஞ்சதுன்னா பெரிய கலாட்டா பண்ணிடுவான். உனக்கு நல்லா தெரியும் நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் அவனுக்கு பிடிக்கல. சரி, அவினாஷையும் கூட்டிட்டு போலாம். நான் ஒன்னும் உன்னை தனியா வர சொல்லியே. ஜானத்துக்கு ஸ்கூல் இருக்கு, அவளை தனியா விட்டுட்டு வர முடியாது. அதோட மித்தாலி போலதான் அவினாஷும். அவனுக்கு அட்வென்ச்சர் பிடிக்காது. ஆனா நீ மித்தாலி மாதிரி இல்லையே. சரி, அவினாஷோட சிடிஆர் கிளியர் சார். மர்டர் அன்னைக்கு அவளோட ஃபோன் லொகேஷன் ஆபீஸை தான் காட்டுது. காலையில் 9 மணிலேருந்து நைட்டு 11 மணி வரை சார். பியூஸ் சொல்லு. இப்போ எந்த நம்பர்லேருந்து கிட்னாப்பர் கால் பண்ணானோ அதோட லொக்கேஷன் தாதர். அப்போ சாகத் தாதரில் தான் இருக்கணும். நம்ம டீமை அலர்ட் பண்ணு. நம்மக்கிட்ட 4 மணி நேரம் இருக்குது. கிட்னாப்பர் போரிவல்லிக்கு போகிறதுக்கு முன்னாடி நாம் அங்கே போய் நம்ம டீமை செட்டப் பண்ணி ஆகணும். சரி, பிரீத்தி அவினாஷுக்கு கால் பண்ணால, அவளை என்ன பண்ணுறது? அவளை நேராக ஸ்டேஷனுக்கு கூப்பிடு. அவினாஷை கேள்வி கேட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. நம்மளுடைய ப்ரியாரிட்டி சாகத்தை கண்டுபிடிக்கிறது. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. Congrats, Avinash. கங்க்ராட்ஸ் அவினாஷ், டீலை க்ளோஸ் பண்ணிட்ட. ரொம்ப சந்தோஷமா இருக்கிற. Excuse me. இந்த டீலை பத்தி யாருக்கெல்லாம் தெரியும்? மொத்த ஆஃபீஸ்க்கும் தெரியும், என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும், என் பேரண்ட்ஸ்க்கு தெரியும். யாரெல்லாம் சந்தேகப்படுவீங்க? எனக்கு அவங்களோட பேர், நம்பர்ஸ்லாம் வேணும். சரி, கிட்னாப்பர்ஸோட மொபைல் நம்பரை ட்ரேஸ் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டு இருக்கோம். நான் சொன்னதை பண்ணுங்க. டீம் லொக்கேஷனுக்கு போயாச்சு. நான் உன் கூட வருவேன், ஆனால் பின்னாடி தான் இருப்பேன். நான் தனியாக போகிறது தான் எனக்கு நல்லது. ஹலோ ஹலோ, நான் பணத்தோட வந்திருக்கேன். நீங்க எங்க இருக்கீங்க? புத்திசாலி, உன் மாமனார் வீட்டை ஊர்வலத்தோட கூட்டின்னு வந்தியா? சார், நான் சொல்றதை கேளுங்க. நான் தனியா தான் வந்திருக்கேன், யாரையும் கூட்டிட்டு வரல. இவங்க எனக்கு தெரியாம கூட வந்திருக்கலாம்ல. சரி, அதை விடுங்க. தப்பு நடந்து போச்சு, என்ன மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். வேணும்னா அதிகமா கூட பணம் வாங்கிக்கோங்க. என் பொண்ணை விட்டுடுங்க ப்ளீஸ். கடைசி வாய்ப்பு. பணம் டபுளா வேணும். 30 லட்சம். நாளைக்கே ஃபோன் பண்ணுவேன். இல்ல, நான் தனியா தான் வருவேன், யாரையும் கூட்டிட்டு வர மாட்டேன். நீங்க கேட்ட பணத்தையும் நான் தரேன், ஆனா என் பொண்ணை எதுவும் பண்ணிடாதீங்க. ஹலோ,
இங்க வராதீங்கன்னு சொன்னல. என் பின்னாடி யாரும் வராதீங்கன்னு சொன்னல. எதுக்காக வந்தீங்க? உங்களால என் குழந்தைக்கு ஏதாவது ஆச்சுன்னா சும்மா விட மாட்டேன். எனக்கு போலீஸோட ஹெல்ப் எல்லாம் தேவையில்லை. கிட்னாப்பர் ஏதோ பார்ட்னர்னு சொன்னான். அப்படின்னா கிட்னாப்பர்ஸ்ல வேற ஒருத்தன் இருக்கிறதும் கன்ஃபார்ம் ஆகுது. சார் நாங்கள் ரெகுலர் கிட்னாப்பிங் கேஸை எல்லாத்தையும் ஆராய்ஞ்சிட்டு தான் இருக்கிறோம். இது ஒரு கேங்கோட வேலையாக இருந்தால் கண்டிப்பாக லீடு கிடைச்சிரும். இது கேங்கோட வேலையாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இந்த பிளானோட மாஸ்டர் மைண்ட் உள்ளுக்குள்ளே தான் இருக்கணும். அவன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதை பாரு, யாருமே அவனை பார்க்கல. அப்படின்னா பில்டிங்குள்ளே எப்போ வரணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு. சார் சொசைட்டியில் போகிற எல்லா வழியையும் நம்ம செக் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஆனால் லீடு கிடைக்கல. சார் எக்ஸ்கியூஸ் மீ. ஹலோ, சரி அந்த ஸ்டேட்மெண்ட்டை மெயில் பண்ணுங்க. சார் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரியுது. ஜான்வியோட அக்கௌண்ட்டில் 70,000 rupees கேஷ் வித்ட்ரால் ஆயிருக்கு. கேஷோ பொருளோ காணாமல் போன மாதிரி எந்த ரிப்போர்ட்டும் வரலையே. போலீஸ் நிறைய பேர் சந்தேகப்பட்டாங்க. பிரதாப் சிங், அவரோட பையன் தரம், பிரீத்தி, இல்லைன்னா இதுல செக்யூரிட்டி கார்டோட பங்கு இருந்துச்சா? யாரோ நெருக்கமானவங்களா தான் இருந்திருக்கணும். இல்ல இதுக்கு பின்னால அவினாஷ் இருந்தானா? ஏன்னா போலீஸோட சந்தேகம் இது. போலீஸ்க்கு சரியான ஆதாரம் கிடைக்கல. அதோட சாகத்தை பத்தி எதுவும் தெரியல. ஒருத்தனுக்கு ஏற்பட்ட வெறுப்பால தான் இந்த கொலை நடந்திருக்குன்னு தெரிய வரும்போது நம்ம எல்லாருக்கும் உறவுகள் மேல வெறுப்பு வந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ஆனா நீ மித்தாலி மாதிரி இல்லையே. நீ வேணா ஒன்று பண்ண, நீ அவினாஷை டிவோர்ஸ் பண்ணிட்டு நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். ஹே, உனக்கு என்ன பைத்தியமா? நீ சாகத்துக்காக தானே சங்கடப்படுற. நான் சாகத்தை மகளா ஏத்துக்கிறேன். ஐ ப்ராமிஸ். அமித், விளையாட்டுக்கும் ஒரு எல்லை இருக்கு. ஏன் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க? மறுபடியும் என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத. ஜான்வி, அப்புறம் எதுக்காக என்ன மீட் பண்ண வர? உன்னை நம்பி நான் மித்தாலியோ டிவோர்ஸ் பண்ணிட்டேன். ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் அமித்? உங்க ரிலேஷன்ஷிப் ஏற்கனவே மோசமா இருந்தது. என்கிட்ட கவுன்சிலிங்க்கு வர்றதுக்கு முன்னாடியே நீ டிவோர்ஸ் பெட்டிஷனை ஃபைல் பண்ணிருந்த. யூ நோ வாட்? அவினாஷ் உன்னை பத்தி சொல்றது எல்லாமே உண்மைதான். மறுபடியும் என்ன காண்டாக்ட் பண்ண முயற்சி பண்ணாத. நீ பழைய ஃப்ரெண்ட்ஷிப் திடீர்னு 4 மாசமா மீட் பண்றது எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டீங்க. அது எப்படி? தவறான எண்ணங்கள் வளர்ந்துருச்சு. என் டிவோர்ஸ் கோர்ட்ல இருந்தது. லோன்லியா ஃபீல் பண்ணேன். ஒரு தடவை ஜான்வியை சந்திச்சேன். ஸ்மார்ட்டா இருந்தா, ஃப்ரெண்ட்லியாவும் பழகினா, அழகா இருந்தா. அவ கவுன்சிலிங்க காதல்னு நினைச்சேன். அவளும் மறுத்துட்டா. அதனால கொலை பண்ணிட்டேன். அட, அதுக்காக நீங்க எம்எல்ஏ பழி போடுறீங்க? இந்த மாதிரி நடக்க ஆரம்பிச்சா எல்லா இடத்துலயும் பிணங்கள் தான் இருக்கும். ஹலோ, வேணாம் வேணாம், எனக்கு இதெல்லாம் பிடிக்கல. சார் ஜான்வியோட மேட் பாரதி, அவ புருஷனுக்கு எதிராக சைல்டு மாலஸ்டேட் கேஸ் பதிவாயிருந்தது. சைல்டு மொலஸ்டேஷன் அப்படின்னா சாகத் அவன் ஊர்ல இருக்கிற சொந்தக்காரங்க ஃபோன் எல்லாத்தையுமே டேப் பண்ணியிருக்கோம். சார், என் பேர் விஜய், ஜான்வியோட நெய்பர். எங்க இருந்த? உன் ஃபோன் ஏன் ஆஃப்ல இருக்கு? சார், நான் முராதாபாத் போயிருந்தேன். ஆஃபீஸ்லேருந்து டேரெக்டாக போனேன். நீ ஜான்வியோட ஃப்ரெண்டா? ஆமாம் சார். ஜான்வி என்கிட்ட நிறைய விஷயம் ஷேர் பண்ணுவா. நான் உறுதியாக சொல்கிறேன், இதுக்கு பின்னாடி பிரதாப் சிங் தான் இருக்கான். நாங்கள் பிரதாப் கிட்ட பேசணும், ஆனால் அது மாதிரி எதுவும் தெரியல. சார், நான் திரும்ப சொல்கிறேன், இது பிரதாப் சிங்கோட வேலை தான். அவன் பையனை ஜான்வி 2 தடவை ஜெயிலுக்கு அனுப்புனான். இன்னொரு கேஸில் அவனால் வெளியிலே வர முடியாது. இன்னொரு கேஸா? லலிதாக்கா மர்டர் கேஸில் அவன் பெயிலில் வெளியில் வந்திருந்தான்.
ஆனா அதுக்கப்புறம் நிறைய குடிக்க ஆரம்பிச்சான். அவனுக்கு வேலை கூட போயிருச்சு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அவனோட பையன் பார்த்தாவை அடிக்கவே ஆரம்பிச்சிட்டான். ஜான்வி எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தான். பார்த்தும் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தான். தரம் குடி போதையில அவனை அடிச்சதா சொல்லியிருந்தான். அந்த வீடியோ பேசிஸ்ல ஜான்விக்கு பார்த்தோட கஸ்டடி கிடைச்சது. ஆனா பிரதாப் அவனோட மகனை காப்பாத்தி ஜான்வியை தான் குறை சொல்லிக்கிட்டே இருந்தான். சரி விஜய், இப்போ நீ போகலாம். தேவைப்பட்டா நாங்க கூப்பிடுவோம். சரிங்க சார். தமன் சார், நிஜமாவே இவன் மொராதாபாத் போனானா? செக் பண்ணு. சரி, பிரதாப் சிங் கிட்ட பெரிய மோட்டிவ் இருந்துச்சு. அமித் கிட்டே இருக்கலாம். ஏன்னா அமித் ஜான்விக்கு க்ளோஸா இருந்தான். ஒருவேளை ஜான்வி வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்கலாம். சார், பிரதாப் அமித்தை ரிமாண்டில் எடுக்கலாம். நான் தரம் கிட்ட பேசுகிறேன். சொல்லுங்க சார், உங்களுக்கு என்ன சேவை செய்ய? ஜான்வியோட கொலையில் உனக்கு பங்கு இருக்கா? அப்படி இருந்திருந்தா அதை நான் சொல்லிடுவேனா என்ன? நீ ஜெயிலில் இருக்க உன் அப்பனே பெரிய தப்பானாலும் இங்கே தான் வந்து நிற்கணும். சார், ஜான்வி சத்தது சந்தோஷம்தான் சார், தலைவலியே இல்லை. ஆனால் இதில் நானும் என் அப்பாவும் எதுவுமே பண்ணல சார். ஏதாவது ப்ரூஃப் எடுத்துகிட்டு என்கிட்ட வாங்க சார். நான் தான் கால் பண்ணுறேன்னு சொன்னல, ஏன் மும்பைக்கு வந்த? நீ தான் காலே பண்ணலையே, அதனால மீட் பண்ண வந்துட்டேன். என்ன பண்ற? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? இங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லியிருந்தேன்ல. ஏன் இஷ்டத்துக்கு ஒன்றும் வரல, போலீஸ் தான் கூப்பிட்டுருக்காங்க. என்னோட லவ்வை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதான் பார்க்க வந்துட்டேன். அவினாஷ், நீ தான் சாகத்தை கொன்னியா? என்ன வளரன்னு உனக்கு தெரியுதா? அவ என்னோட பொண்ணு. டெட் பாடியை பார்த்துட்டு தான் வரேன். ஆனா நீ இத பாரு, என் மைண்டு சரியா வேலை செய்யல. நான் உன்னை அப்புறமா பார்க்கறேன். போ. இல்ல, சொல்றத கேளு. சாரி, கொஞ்சம் நில்ல. சார், சாகத்தோட ஃபாரன்சிக் பிஎம் ரிப்போர்ட் வந்தாச்சு. ஸ்ட்ராங்குலேஷனால இறந்துருக்கிறான். வயிற்றுல அரைகுற சாப்பாடு இருந்திருக்கு. அப்புறம் ட்ரெஸ் நகத்துலையும் ரெட் கிளே இருந்திருக்கு. ரெட் கிளேவா? ஆனா சாகத் பாடி எங்க கிடைச்சதோ அங்க ரெட் கிளே இல்லவே இல்லையே. ஒருவேளை கிட்னாப்பர் சாகத்தை எங்க வச்சிருந்தானோ அங்க இருந்த ரெட் கிளே ட்ரெஸ்ல பட்டிருக்கலாம். சரி, ஒரு வேலை பண்ணு. சாகத்தோட பாடி எங்க இருந்து கிடைச்சதோ அங்க அக்கம் பக்கத்துல செக் பண்ணு, எங்கேயாவது காலியான வீடு ஏதாவது இருக்குதான்னு. அதோட ரெட் கிளே எங்க கிடைக்குது, எங்க யூஸ் பண்றாங்கன்னு பாரு. சரி சார். நீ நேத்தே மும்பைல இருந்து வந்திருக்க, அப்புறம் ஏன் எங்களை வந்து பார்க்கல? அட என்ன சார் இது? நான் ஒரு ஸ்ட்ராங் சஸ்பெக்ட்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. இல்லைனா ரெஸ்ட் எடுக்காம நேரா இங்க வந்திருப்பேன். இல்லைனாலும் நீங்க ரெஸ்ட் எடுக்கவே இல்லையே பிரீத்தி. அவினாஷை மீட் பண்ணீங்க, ஆள் இல்லாத இடத்துல மீட் பண்ணீங்க, வீட்டில் பார்த்துருக்கலாம் இல்லையா? இந்த மாதிரி கேள்வியில இருந்து தப்பிக்க தான் பண்ணேன். ஆனா நீங்களும் அதே ட்ராக்ல தான் போறீங்க. ட்ராக்கை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜான்வி கூட ரிலேஷன் எப்படி இருந்தது? எந்த கான்டாக்டும் கிடையாது. அவளை பார்த்தது கூட கிடையாது. ப்ளீஸ் கண்டினியூ, சொல்லுங்க கேட்போம். நீங்க என்ன சந்தேகப்படுறீங்கன்னா டைம் வேஸ்ட் பண்றீங்க. அதோட நீங்க அவினாஷை சந்தேகப்பட்டு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா இன்டைரக்டா எல்லா ப்ராப்பர்ட்டிஸும் அவன் ஜான்வி பேர்ல எழுதிருந்தான். அவளை தான் கேர் டேக்கரா ஆக்கவும் இருந்தான். ஜான்வி அவினாஷோட சந்தோஷமா இருந்தாளா? அவினாஷ் சந்தோஷமா இருந்தானா? இல்ல, அவன் சாகத்துக்காக முழு முயற்சி எடுத்துட்டு இருந்தான். அவினாஷ் அதுக்கப்புறம் மும்பைக்கு ஷிஃப்ட் ஆனா. ஏன்னா ஜான்வி நாக்பூர்ல யார் கூடயோ அஃபேர்ல இருந்திருக்கா. அமித் கூட. அமித் கூட இருந்தாளா? எனக்கு தெரியாது. நான் அவினாஷோட ஃப்ரெண்ட் தீரன், அவனோட தம்பி பத்தி பேசிட்டு இருந்தேன். தீரன் சர்மா, அந்த ஆர்கிடெக்ட். உங்களோட ஜஸ்டிஸ் தேவையில்லை சார். என் ஒய்ஃபையும் குழந்தையும் இழந்துட்டு உங்க ஜஸ்டிஸை மட்டும் வச்சு என்ன பண்றது? சொல்ல போனா நான் இந்த வீட்டை வித்துட்டு நாக்பூருக்கு ஷிஃப்ட் ஆக போறேன். இந்த கேஸை சால்வ் பண்ணா உங்களுக்கு ஜாலியா இருக்கும், மெடலும் கிடைக்கும். ஆனா நான் சாதாரண ஆள், ரொம்ப கஷ்டப்படுவேன். எனக்கு என்னோட லைஃப்ல நிம்மதி வேணும். அவ பேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ண வந்தா. நீங்க என்ன வேணா யோசிச்சுக்கோங்க, அதை பத்தி கவலை இல்லை எனக்கு. உங்களால அவங்கள பிடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் என்னோட நம்பர், அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல. எப்போ தேவைப்பட்டாலும் கால் பண்ணுங்க. உன் ஃபோன் ரொம்ப நல்லா இருக்கே. சாகத் உடம்புல ரெட் கிளே இருந்தது, அதை பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? சார், அதை வச்சு செங்கல் பண்ணுவாங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல இருக்கும். ரெகுலர் செங்கலோட சீப்பா இருக்கும். மும்பைல பல இடத்துல தமிழ்நாடு சவுத் ரீஜன்ல இருந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகும். மும்பையில் எங்கெல்லாம் இந்த ரெட் கிளே யூஸ் பண்றாங்கன்னு உடனே தெரிஞ்சாகணும். எஸ் சார். அப்புறம் இந்த அவினாஷோட பில்டிங்கோட கார்டை பற்றி ஏதாவது தெரிஞ்சுதா? ஏன்னா அன்னைக்கு அவனை மீட் பண்ணப்போ அவனுடைய கழுத்தில் சின்ன சின்ன முடி துகள்களை பார்த்தேன்.
எனக்கு தெரிஞ்சு மர்டர் அன்னைக்கு அவன் ஹேர் கட் பண்ணியிருக்கணும். சார் அந்த கார்டு இருக்கானே, அன்னைக்கு பில்டிங்க்கு பக்கத்தில் ஒரு சலூனுக்கு போனா ஈவினிங் ஒரு 6 மணிக்கு. மர்டர் 7:30 8:30 மணிக்குள்ளே நடந்திருக்கு. சார் மர்டருக்கு அவன் 2 நாள் முன்னாடியும் 2 ஹவர்ஸ் அவன் டியூட்டிலே இல்லை சார். 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போயிருக்கான்னு தெரிஞ்சுது. புது ஃபோன், 5 ஸ்டார் ஹோட்டல், இங்கே என்ன நடக்குது? சார் விதின்னு ஒரு பொண்ணு இருக்கா சார். ஜான்வி கிளினிக்கு பணம் வாங்க வந்தா. அங்கிருந்த ரிசப்ஷனிஸ்ட் மூலமா எனக்கு தெரிய வந்துச்சு சார். இப்ப விதி யாரு? அவினாஷோட ஃப்ரெண்ட் ஆர்கிடெக்ட். அவனோட மனைவி. அவங்க பிரிஞ்சு 1 வாரம் ஆகுது சார். 1 மாசத்துக்கு முன்னாடி ஜான்விக்கும் விதிக்கும் சண்டை நடந்திருக்கு சார். ஒண்ணுமே நடக்காத போது ஜான்வி எதுக்கு விதிக்கு பணம் கொடுக்கணும்? அது விதி தான் சொல்ல முடியும் சார். ஒருவேளை பிளாக்மெயில் பண்ணியிருக்கலாம்ல. இதுதான் விதியோட ஃபோட்டோ சார். வாஷ்ரூம் போயிட்டு வந்துடுறேன். அட ஓ, முடியல ஏதோ ஓட்டிட்டு இருந்தது. ஸோ நாளைக்கு வெளியே மீட் பண்ணலாம். ரொம்ப நாள் ஆச்சு உன் கையால் டீ குடிச்சு. வீக்கெண்ட்ல பிளான் பண்ணலாம். அவினாஷும் கூட இருப்பான். ஜான்வி மர்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி விதி எதுவும் சொல்லாம எங்கேயும் கிளம்பி போயிட்டா. இப்பவும் அங்கதான் இருக்காளா? இல்ல சார், ஒரு கஸ்டமர் கூட போனவன் இன்னும் வரல. அடிக்காதீங்க சார். புதுசா காஸ்ட்லி போன் எல்லாம் வச்சிருக்க. எங்க இருந்து உனக்கு கிடைச்சது? சார் என் கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் கொடுத்தா சார். கேர்ள் ஃப்ரெண்ட் கிஃப்ட் பண்ணாலா? மர்டர் நடந்த நேரத்துல நீ ஹேர் கட் பண்ண போயிருக்க. நீ கொலை பண்ணலன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா யார் பண்ணாங்கன்னு உனக்கு தெரியுங்கிறது எங்களுக்கு தெரியும். மரியாதையா உண்மையை சொல்லிடு, இல்லைன்னா எல்லா கேஸையும் உன் தலையில் எழுதி உன்னை ஜெயிலுக்குள்ள அடைச்சு வச்சிருவேன். இல்லை சார், எனக்கு இந்த மொபைலும் 10,000 கிடைச்சது சார். 1 மணி நேரம் வெளியே போய் டைம் பாஸ் பண்றதுக்கு. எனக்கு அப்புறமா தான் தெரிஞ்சது ஜான்வி மேடத்தை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு, சேத்தை வேற யாரோ கடத்திட்டாங்கன்னு. சார் நான் பயந்துட்டேன், அதனாலதான் எதுவும் சொல்லல. உனக்கு யார் பணத்தை கொடுத்தது சொல்லு. சார் திரேன் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்டுக்காக ஆர்கிடெக்ட் கிட்ட வேலை செஞ்சான். மும்பையில் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் எங்கெல்லாம் இருக்குன்னு அவன் நல்லா தெரியும். ஆனா திரேன் அந்த சாகத்தை எதுக்காக கடத்தணும்? ஏன் கொல்லணும்? திரேன் என்ன கதை சொல்றான்னு கேட்கலாம். ஹாய், இங்க பக்கத்துல ஒரு வேலையா வந்தேன். சோ அப்படியே இங்க டீ குடிக்கலான்னு வந்தேன். வாங்க. சாகத் இல்லையா? அவ இல்ல, நாளானைக்கு ஸ்போர்ட்ஸ் இருக்கு, அதனால அவ பிராக்டிஸ்க்கு போயிருக்கா. ஓகே, நீங்க உட்காருங்க, நான் டீ போட்டு கொண்டு வரேன். அவ கல்யாணம் ஆனவ, அதோட ஒரு பொண்ணுக்கு அம்மா. ரிஜெக்ட் பண்ணதும் கொலை பண்ணிட்டியா? கார்டனி வெளியே அனுப்பியிருக்க, ஆனா மற்றவங்க எப்படி உன்னை பார்க்கல? பவுண்டரி வாலை தாண்டி தான் நான் போயிருக்கேன். அங்கிருந்து யாரும் வர்றது இல்லையே. நீங்க குழம்பி போயிருந்தீங்க. அவினாஷ் நாக்பூர் போயிருந்தா இன்னும் குழம்பி போயிருப்பீங்க. ஏன் 2 பேரையும் கொன்ன? எனக்கு போர் அடிச்சு போச்சு. நான் விஜய் கிட்ட சொன்னேன் டிவோர்ஸ் வாங்கிக்கோன்னு சொன்னேன், ஆனா அவ கேட்கவே இல்லை. ஜான்வி சாகத்தை ஏன் கொலை பண்ண? விதி பயமுறுத்துனா, கோர்ட்டுக்கு போயிடுவேன்னு மிரட்டினா. அவ கோர்ட்டுக்கு போயிருந்தா நான் தெருவுக்கு வந்திருப்பேன். அதனால நான் அவ கதையை முடிச்சிட்டேன். முதல்ல ஜான்வி, அப்புறம் சாகத், அப்புறம் விதி. அப்படி என்ன அவங்க மேல கோவம் இருந்தது? விதியாவ நான் கொலை பண்ண விரும்பல. அவ ஓடி போயிட்டா. நான் விதியை கொலை பண்ணியிருந்தா நான் போலீஸை வேற விதத்துல ஏமாத்திருப்பேன். யார் கூட சேர்ந்து பிளான் போட்ட? விதியை யார் கொல்றதா இருந்தது? நான் ஜான்வியை கொலை பண்றேன். நீ விதியை சமாளிச்சுக்க. நாங்க டீல் பண்ணியிருந்தோம். எக்ஸ்சேஞ்ச் சிஸ்டம் மாற்றி கொலை பண்ணுறது. திரேன் என் ஒய்ஃபை கொலை பண்ணி எனக்கு விடுதலை கொடுப்பான். நான் அவன் ஒய்ஃபை கொலை பண்ணி அவனுக்கு சிசிடிவி ஒயரை கட் பண்ணதுன்னா, அப்போ அந்த நேரத்தில் ஜான்வி வாஷ்ரூமில் இருந்தா. அதோட அந்த நேரத்தில் வேற யாருமே இல்லை. எதிர் வீட்டுக்காரன் 9 மணிக்கு தான் வருவான்.
அதுக்கு முன்னாடி நாள் ஜான்வி சாப்பாட்டில் கெமிக்கலை கலந்தேன். அதனால ஜான்விக்கு அடுத்த நாள் உடம்பு சரியில்லாமல் போச்சு. அவள் கிளினிக்லேருந்து சீக்கிரம் வந்தா. சிசிடிவி ஒயரை கட் பண்ணிட்டு நான் ரெகுலராக ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். சந்தேகத்தால் கொலை பண்ணிட்டேன். நான் சந்தேகப்படலை சார். இது ஃபேமிலி ப்ராப்ளம். நாக்பூருக்கு போன சொன்னால் பெரிய கலாட்டா பண்ணுவா. இது டெய்லியும் நடந்தது. அதுக்கு மேலே அவள் அஃபேர். எல்லாம் பிளான் பண்ணியிருந்தோம். திடீர்னு விதியை காணலை. எதுவும் பண்ணாமலே விடுதலை கிடைச்சதா தீரன் நினச்சான். ஆனால் அவள் எங்கள் பிளானை ரெக்கார்ட் பண்ணது அப்புறமா தான் தெரிஞ்சுது. அடுத்த திங்கக்கிழமை விதி கோயிலுக்கு போகும்போது அவ கதையை முடிச்சிரு. அவளோட பணம் யாருக்குமே கிடைக்கக்கூடாது. எவ்வளோ வேணுமோ அவ்வளோ பணம் வாங்கிக்க. ஆனால் சிசிடிவியை மேனேஜ் பண்ணு. விதிக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கிறது ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா முதல்ல அவள் தான் செத்துருப்பா சார். சாகத் என்னானாங்க? உன் கை கொஞ்சம் கூட நடுங்கலையா? முதல்ல சாகத்தை கிட்னாப் பண்ணணும். போலீஸ் சாகத்தை தேடிட்டு இருக்கும்போது நேரம் பார்த்து அவளை கொலை பண்ணணும். சாகத்தை ஏன் கொன்ன? ஏன்னா அவள் என்னோட பொண்ணு இல்லையே. ஜான்வியோட தப்பான நடத்தையில பிறந்தவ. அப்போ யாருன்னு கூட தெரியாது. உனக்கு அப்படி தோணி இருந்தா ஜான்வியோட அம்மா வீட்டில் விட்டுருக்கலாம்ல. அட்லீஸ்ட் ரோட்லயாவது விட்டுருக்கலாம். நாங்க தேடி இருப்போம். சாகத் உயிரோட இருந்தா ஜான்வி என்னை ஏமாத்துனதெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிருக்கலாம்ல. அதெல்லாம் தேவையில்லை. வேற ஒருத்தனோட அழுக்கு ரத்தம் அவ. எனக்கு தெரியும். ஒரு தடவை ஒரு விஷயம் மைண்ட்ல உட்காந்துருச்சுன்னு வையே, உண்மை பிரகாசமா இருந்தாலும் அவன் கண்ணுக்கு தெரியாது. உனக்கு ஞாபகம் இருக்கா? சாகத்தோட டெட் பாடி கிடைச்சப்போ உன்னோட சாகத்தோட டிஎன்ஏவை மேட்ச் பண்ணோம். மேட்சிங் பாசிட்டிவா வந்துச்சு. சாகத் உன்னுடைய மகள் தான். ஒரு மனுஷன் தன்னோட சுயநலத்துக்காக இப்படி கூட செய்வானான்னு இந்த கேஸ பாக்கும்போது தோணுது. ஒரு குழந்தையோட அடையாளத்தை கூட சந்தேகப்பட்டிருக்கான். தான் பெத்த பொண்ணையே கொலை பண்ணிருக்கான். விதிக்கு ஆபத்து வரும்னு தெரிஞ்சுக்கிட்டா. ஆனா ஜான்விய வார்ன் பண்ணாம அவ தன்னை பத்தியே யோசிச்சுட்டு இருந்திருக்கா. அவ வீட்டை விட்டு போயிட்டா. ஜான்விய தனியா சந்திச்சு பேசி அவகிட்ட பணத்தை கேட்டிருக்கா. விதி போலீஸ தேடி கூட போயிருக்கலாம். அவ மட்டும் சரியான விஷயம் செஞ்சிருந்தா 3 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். ஜான்வி கவுன்சிலிங் மூலமா கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற கருத்து வேறுபாட மாத்த நினைச்சா. அவ அதுல எக்ஸ்பர்ட்டா இருந்தும் உறவோட விரிசல்களை அவளால சரி செய்ய முடியல. இன்னும் சொல்ல போனா அவ அதை உணரவே இல்ல. அந்த உறவு அழியக்கூடிய உச்சத்துல இருந்துச்சு. அதாவது அந்த உறவு கடைசி ஸ்டேஜ்ல இருந்தது. 2 பேரோட உறவுல நம்பிக்கையும் நேர்மையும் நிச்சயமா இருக்கணும். சந்தேகம் வந்துட்டா பேசி தீர்த்துக்கணும். பிரச்சனையை சரி செய்யணும். பெரியவங்க கிட்ட சொல்லி ஆலோசனை கேட்கணும். அப்பவும் முடியலன்னா, நம்பிக்கை உங்களுக்கு வரலன்னா அந்த உறவை அங்கேயே முடிச்சுக்கணும். இததான் அமித்தும் மித்தாலியும் செஞ்சாங்க. ஒரு குற்றத்தை வெறித்தனத்தோட பண்ணா உங்களுக்கு நிம்மதியே இருக்காது. அதனால மத்தவங்களோட வாழ்க்கையும் தான் பாழாகும். குற்றவாளி அழிக்கப்படுவான். ஓகே, நான் உங்க திவ்யங்கா திரிபாதி தஹியா உங்ககிட்ட இருந்து விடைபெற மீண்டும் ஒரு புது எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்க கிரைம் பேட்ரோல் எச்சரிக்கை, விமன் அகெயின்ஸ்ட் கிரைம். ஒரு பெண்ணை தாக்கினால் பல பெண்கள் எழுவார்கள். ஜெய் ஹிந்த்.